மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவையொட்டி பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், வெளிநாட்டு அமைச்சர்கள் மற்றும் பிரபல பத்திரிகையாளர்கள் சின்னம்மாவை போயஸ் இல்லத்தில் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். உலகெங்கும் வாழும் தமிழர் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவால் தமிழகமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. இந்நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவையொட்டி பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள், பிரபல பத்திரிகையாளர்கள் சின்னம்மாவை போயஸ் இல்லத்தில் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். சென்னை போயஸ் இல்லத்தில் சின்னம்மாவை நேரில் சந்தித்த மலேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் டத்தோ சுப்பிரமணியம் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்தார். ஷியா பிரிவு தலைமை ஹாஜி ஜனாப் ஹாஜி குலாம் முகமது மெஹடிகான் சின்னம்மாவை போயஸ் இல்லத்தில் நேரில் சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்தார். புதிய தலைமுறை தொலைக்காட்சி குழும தலைவர் திரு சத்யநாராயணன் சின்னம்மாவை போயஸ் இல்லத்தில் நேரில் சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்தார். நியூஸ் 7 தொலைக்காட்சியின் மேலாண்மை இயக்குநர் திரு சுப்பிரமணியன் சின்னம்மாவை நேரில் சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்தார். தின இதழ் நிறுவனர் திரு AN ராதாகிருஷ்ணன் போயஸ் இல்லத்தில் சின்னம்மாவை நேரில் சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்தார். பிரவோக் பத்திரிகையின் தலைமை ஆசிரியர்களான திரு பாபு ஜெயக்குமார், அப்சரா ரெட்டி ஆகியோர் சின்னம்மாவை போயஸ் இல்லத்தில் நேரில் சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். ABT சக்தி சுகர்ஸ் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திரு M மாணிக்கம் சின்னம்மாவை போயஸ் இல்லத்தில் நேரில் சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்தார். ஜெம் கிரானைட்ஸ் அதிபர் திரு வீரமணி சின்னம்மாவை போயஸ் இல்லத்தில் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். குமுதம் வார இதழ் சார்பில் திரு வரதராஜன் சின்னம்மாவை போயஸ் இல்லத்தில் நேரில் சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்தார்.